போற வழியில ஏதென்ஸ்ல நிறுத்தி எரிபொருள் நிரப்பப்படும். அங்க பாதுகாப்புல அலட்சியம் அதிகம். அங்க இருந்துதான் 4 நபர்கள் விமானத்துல ஏறினாங்க. பாலஸ்தீன இயக்கங்கள்ல ஒன்னான பாப்புலர் ஃப்ரண்ட் இயக்கத்தை சேர்ந்த 4 பேரோட கைகள்லயும் பெரிய கருப்பு நிற பைகளும் உள்ள துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது. விமானம் கிளம்பிய கொஞ்ச நேரத்திலேயே 4 பேர்ல ஒருத்தன் பைக்குள்ள கைவிட்டு குண்டு எடுக்கிறான். எல்லாரும் கவனமா கேளுங்க, நாங்க இப்ப இந்த விமானத்தை கடத்த போறோம், இதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கலன்னா இந்த விமானம் வெடிச்சு செதுறோம்னு மிரட்டுறான். இன்னொருத்த நேரா பைலட்டோட இடத்துக்கே போய் நாங்க சொல்ற இடத்துக்கு விமானத்தை திருப்பலன்னா இந்த விமானம் வெடிக்கும்னு பைலட்டையும் மிரட்டுறான். அவன் கையில துப்பாக்கியும் இருக்கு. விமானம் உகாண்டாவோட எம்டே விமான நிலையத்துல வந்து தரையிறங்குது. இஸ்ரேல் சிறையில இருக்கிற 53 பாலஸ்தீனியர்களை 48 மணி நேரத்துல விடுவிக்கணும், இல்லனா இந்த விமானத்துல இருக்கிற 248 பயணிகளும் கொல்லப்படுவாங்க அப்படின்னு மிரட்டல் விடுவிக்கப்படுது. ஒட்டுமொத்த பயணிகள் 100 பேர் யூதர்கள், அதுல 90 பேர் இஸ்ரேலின் குடிமக்கள். மீதி இருந்த சில பேர் தான் பிரான்ஸ் மற்றும் இதர நாட்டு குடிமக்கள். கடத்தல்காரர்கள் 2 பேர் ஜெர்மனியை சேர்ந்தவங்க, இன்னும் 2 பேர் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க. இஸ்ரேலுக்கு உகாண்டா நாட்டு கூட தூதரக உறவே கிடையாது. அப்போதைய இடியமை